காம்ரேட்ஸ் 2025 ஒரு இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு. என்னடா சொல்ற 2025 இனப்படுகொலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாம் தோழர்களே. ஆக்சுவலா வந்து காசாவில் இருக்கிற பாலஸ்தீனா அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து இஸ்ரேலை சார்ந்த அந்த அரசாங்கம் வந்து அணுகுண்டு போட்டு தரவழி மூலியமா சுக்குநூறா அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. அதை பார்க்கறது நம்மளுக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கு. பாலஸ்தீன மக்களுக்கு வந்து அணுகுண்டு மட்டும்தான் போட்டு கொள்றாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு வந்து உணவு, உடுத்த உட, ஆடம்பரத்துக்கு ஒரு ஆடம்பர வாழ்க்கை இல்லாம போனா கூட, அத்தியாவசியத்துக்கு தேவையானது எதுவுமே அவங்களுக்கு குடுக்காம 4 மணி அளவில் புறப்பட்ட நாங்கள் காலை 6 மணிக்கு இங்கு வந்தோம். போக்குவரத்து நெரிசல் அதிகம். எங்களுடன் உள்ள குழந்தைகள் உடல் நலமின்றி உள்ளனர். பிறந்து 45 நாட்களே ஆன பச்சிலம் குழந்தை இறக்கும் நிலையில் பெரிதும் சிரமப்படுகிறார். பேரழிவு மிக்க சூழல் நிலவுகிறது. இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என முழு உலகத்தையும் வேண்டுகிறோம். எங்களுக்கு போர் வேண்டாம், நிறுத்துங்கள். மீண்டும் போரை அவர்கள் ஏன் தொடங்கினார்கள் என்று தெரியவில்லை. முதல் போரில் இருந்தே நாங்கள் மீளவில்லை. என் மகளுக்கு இதய நோயும் தலையில் காயமும் உள்ளது. என்னிடம் பணம் இல்லாததால் டேர் அல் பலாவுக்கு நடந்தே செல்கிறேன். அந்த நாட்டுக்கு வந்து இப்போ வந்து பாலஸ்தீனாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு நாடு போயிருந்ததுன்னா அந்த நாடு வந்து இந்த அளவு இதாக இருக்காது. ஏன்னா இப்போ சாப்பாடு கூட கிடைக்காம அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லாருமே. இதை வந்து நம்ம நாட்டை ஆள்ற ஒரு கையில மட்டுமே இந்த நாடு கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம ஓட்டு போட்ட எல்லாத்தோட கையிலையுமே இந்த நாடு இருக்கு. அதனால அப்படின்னாலும் நம்ம நாட்டுல எங்கேயோ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா நம்ம நிற்போம்.